நெருப்பு ராசிகள் ஒன்று இந்த ராசின்னு சொல்லலாங்க. குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. அறிவு மேலே தாகம் அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் வழிபாட்டை நீங்கள் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை தரக்கூடிய விஷயம்தான். இயல்பாகவே ஒரு குரு பக்தி, கடவுள் மேலே ஒரு பக்தி, பெரியவங்க சொல் கேட்டு நடக்கிறது, இந்த மாதிரி உயர்ந்த பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. தனுசு ராசி தாங்க இந்த ராசின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்க உடல் பலம் வாய்ந்தவங்களா இருக்கிறாங்களோ இல்லையோ, பார்க்கணும் தான் இருப்பாங்க. ஆனால் அறிவு பலம் வாய்ந்தவங்க. யாரையும் தன்னோட அறிவால், தன்னுடைய ஒரு புத்திசாலித்தனத்தால் அற்புதமாக எல்லாருமே கவரக்கூடிய ஒரு நபராக தான் இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவலுங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை சவாலாக எடுத்துக்கிட்டு வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திட்டம் கொண்டவங்களா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. திட்டமிடுறது, வேலை வாங்குறது, இது எல்லாமே கெட்டுக்காரங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க. விசுவாசம், நேர்மை, மன உறுதி, அன்பு, கலகலப்பான பேச்சு, நகைச்சுவை உணர்வுங்கிறது உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நண்பர்களாக வச்சுருக்கிறது, வாழ்க்கை துணையாக நீங்கள் ஏற்படுத்திக்கிறது ஒரு வகையில் நீங்கள் பாக்கியசாலின்னு சொல்லலாங்க. இவங்க பெரும்பாலுமே நிறைய விஷயங்கள நேர்மையாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வரப்போ மற்றவங்களுக்கு ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படுதுன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன சின்ன பொய்களை சொல்கிறவங்க இவங்க தயங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். சந்தர்ப்பம் சரியில்லாத பட்சத்தில் இவங்க ஒரு சில நேரங்கள் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களை காப்பாற்ற சின்ன சின்ன தவறுகள் செய்கிறது உண்டு. ஆனாலுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த சின்னவங்க பெரியவங்க இந்த பேதம் எல்லாமே இல்லை. எல்லாருமே சமமாக ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு. என்ன ஒன்று கொஞ்சம் பிடிவாத அதிகம். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வாதிடக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க. பேச்சிலுமே வசீகரம், வாதத்திறமுங்கிறது நிறைஞ்சிருக்கும். தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் சகல விதமான பலன்களை அடையக்கூடிய ஒரு பாக்கியங்கிறது உண்டுன்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்று போனால் ஒன்று, இப்படி பல பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லை. கிரகங்களோட ஆதிக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கண்திஷ்டு பாதிப்புங்கிறது ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். அப்படி கண்திஷ்டு பாதிப்பு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பரிகார முறைகளை நீங்கள் கையாளுறதால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். முதலாவதாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாரம் தான். பாக்கிய அதிபதி சூரியன் இந்த நேரம் உச்சம் பெற்று இருக்கிறதால இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. மற்றவங்களுடைய பார்வைக்கு கூட நீங்கள் பார்க்க ஒரு இளமையாக அழகாக மாறக்கூடிய நேரம். தேஜஸ்ங்கிறது கூடி வரும்னு சொல்லலாம். வேலை ரீதியாகவும் சிறப்பான வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சிலர் தொழிலை மாற்றணும்னு ஆசைப்படுவீங்க, தொழிலில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுவீங்க. அது எல்லாமே இந்த நேரம் தாராளமாக செய்யலாம். நல்ல மாற்றம் உண்டாகும். வேலையிலுமே புதிய வேலையாட்கள் தேர்ந்தெடுத்து வேலைக்கு வைப்பீங்க. இதனால் வேலையிலேயும் நல்ல மாற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாகவும் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தோட ஒப்பந்தம் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம். கடன் தொல்லை குறையக்கூடிய நேரம். இது வரைக்குமே மனசு ஒரு நிலையில் இருந்திருக்காது. வேலைங்கிறது உங்களால் ஒரு நல்ல நிலைமையில் வேலை செஞ்சுருக்க முடியாது. ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு சோம்பல் உணர்வோடு இருந்திருப்பீங்க. அதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது இருந்திருக்காது குடும்ப வாழ்க்கையில். அதனால தான் நிறைய பாதிப்பு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட உடல்நல பாதிப்பு, வாழ்க்கை துணை உடல்நல பாதிப்புன்னு ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு மனநிலையில் தான் இருந்திருப்பீங்க. இனி அந்த பாரம் குறையுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுத்த கடன் எல்லாமே வசூலாகும். நீங்களுமே கடன்கள் எல்லாமே படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் குறுக்கு வழியில் மட்டும் சிந்தனை விட்டுறாதீங்க. இந்த நேரம் கொஞ்சம் ராக பகவான் அந்த ஒரு மாற்றத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்துவார். அதனால் மனசை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. அட்டாஷ்டம் சனி காலங்கிறதால அதிர்ஷ்டம் இந்த குறுக்கு வழியை மட்டும் நாடிடாதீங்க. உயர்கல்வி, இந்த வீடு கட்டக்கூடிய கடன் விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி அந்த தொல்லை இல்லை. நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் விரைவில் ஏற்பட போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நகைச்சீட்டு, ஏழைச்சீட்டு, பணத்தை எல்லாமே பெருக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்த கன்னிகள் வழிபாடு செஞ்சுட்டு வருது தனுசு ராசி அன்றர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைன்னு சொல்லலாங்க. மேலுமே தனுசு ராசி அன்புகள் இந்த கண்திஷ்டு பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நேரம் இந்த கண்திஷ்டு பாதிப்பை நீக்கக்கூடிய விஷயத்த நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி கண்திஷ்டு பாதிப்பு இருக்கிறத எப்படி உணரணும்னா, பெரும்பாலுமே உங்களுக்கு உடல் ஒரு சோர்வாக இருக்கும். எந்த வேலையிலும் உங்களால் ஈடுபட முடியாதுன்னு சொல்லலாம். நேரத்துக்கு சாப்பிட்டாலுமே ஒரு சாப்பிட முடியாத தன்மை, எல்லாருமேலையும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, கெட்ட கனவு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, எதிர்மறை எண்ணம் அதிகமாகிறது,
காரணமே இல்லாமல் கணவன் மனைக்குள்ள வர சண்டை சச்சரவு, உறவினர் வகையில் பார்க்க, சுப நிகழ்ச்சிகளில் தடை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மருத்துவ செலவுன்னு இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலே கண்டிஸ்ட் பாதிப்பு இருக்கதாகவும் சொல்லப்படுது. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் இந்த ஒரு சில விஷயத்தை செய்ய பாருங்கள். அதாவது அந்தி சாயிற நேரம், திஷ்டி கழிக்கிறதுக்கு அந்தி சாயிற நேரம் தான் சரியான நேரம். திஷ்டி கழிக்கிறவங்க திஷ்டி சுற்றிக்கிறவங்களை விட வயசில் மூத்தவங்களாக இருக்கிறது நல்லது. திஷ்டி கழிக்கிற நாட்கள் இந்த செவ்வாய், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாலை பொழுதாக இருக்கிறது நல்லதுங்க. கிழக்கு திசை நோக்கி நிற்கணும். தனியாகவோ கூட்டமாகவோ எப்படி வேணாலும் திஷ்டி கழிச்சிக்கலாம். ஆனால் கூட்டத்தில் நிற்கிறவங்கள பாதி பேர் ஒருத்தருக்கும் மீதி பேர் மற்றவங்களுக்கும் மாற்றி மாற்றி திஷ்டி கழிக்கக்கூடாது. நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒரே நபர் தான் திஷ்டி கழிக்கணும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வாசலில் வீட்டுக்கு வரவங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க வைக்கணும். பூக்களுக்கு இந்த திஷ்டி கிரகத்துக்குள்ள ஒரு தன்மை உண்டுன்னு சொல்லலாம். வீட்டு வாசலில் செடி வச்சு வளர்த்துறீங்கன்னா வெறும் அலங்கார செடி வைக்காமல் இந்த ரோஜா செடி வச்சு வளர்த்தலாம். ஏன்னா ரோஜா செடியில் முட்கள் நிறைய இருக்கும். முட்செடிகள் இந்த திருஷ்டி போக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம். அதனால் ரோஜா செடியை வளர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பார்வையை சிந்தனையை திசை திருப்பக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்கண்ணை வீட்டில் வச்சு வளர்த்துறது தாங்க. வாழைக்கண்ணுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்கும். ஏன்னா வாழை ஒவ்வொரு வினாடியும் துளிர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்தெந்த திஷ்டி இருக்குதோ அது எல்லாமே களைச்சிடக்கூடிய ஒரு ஒரு அருமையான குணம் கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த வாழைக்கண்ணுன்னே சொல்லலாம். அதனால் வாழைக்கண்ணை தொடர்ந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்க பாருங்கள். இது நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வீட்டுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பார்வை எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது. அதனால் வரக்கூடியவங்களுக்கு இந்த சீரகம் கருப்பட்டி கலந்த பானத்தை நீங்கள் தயாரித்து கொடுக்க பாருங்கள். இது நல்ல பலனை, அதாவது கைமேல் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்கள் சக்தியை குறைச்சி கொண்டு இருந்த உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் விரைவில் மிதுன ராசிக்கு போகிறார். 3ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல கேதுன்னு பல கிரகம் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. ராசநாதனுடைய பார்வை தன குடும்ப ஸ்தானத்தில் விழுறதால அந்த ஸ்தானத்துக்குரிய சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதாலும் பொருளாதார சிக்கல்ங்கிறது எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. இந்த சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சாலே எல்லா செலவையும் சமாளிச்சிட முடியும். சேமிப்பு இந்த நேரம் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பணங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான். அதே நேரம் இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சல் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கெடுத்துக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். தேவையில்லாத மனக்குழப்பம் டென்ஷனுங்கிறது வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் மனசில் பதட்டப்படாமல் தேவையில்லாத கற்பனையை வளர்த்துக்காமல் இருந்துட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். சுகஸ்தானத்தில் ராகு உள்பட பல கிரகங்கள் இந்த நேரத்தில் தோஷத்தில் இருக்குது. அதனால் கைக்கு வந்தது வாய்க்கு வரலையேங்கிற ஒரு கணக்கு தான். எதையுமே உங்களால் சந்தோஷம் இருந்தாலுமே அதை அனுபவிக்க முடியாது. மன அமைதி கெடுற மாதிரியோ யோசிக்கிறதோ கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு தொந்தரவு நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துலையும் ஆற போட்டு நிதானமாக பொறுமையாக செஞ்சிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனசில் அடிக்கடி குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தால் பக்கத்தில் சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். தினமுமே சூரிய உதய காலத்தில் சூரிய பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதுக்கு கூட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. குலதெய்வ அனுகிரகம் இருந்துட்டா எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அது நீங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால குலதெய்வ கோவிலுக்கு போங்க. இழுப்பை நிறைவேற்றி வழிபாடு செய்ய பாருங்க. இந்த பௌர்ணமி, இந்த அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது இன்னுமே கூடுதலான நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகள் உறவு முறையில் பொறுத்த வரைக்குமே இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளைகள் ஆசைப்பட்டதை மனம் கோடாமல் செஞ்சு தருவீங்க. இதனால குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியாகவும் இந்த நேரம் சிறப்பு தான். அவசரப்பட்டு எந்த காரியத்தை எடுத்தும் கோதம் செய்யக்கூடாது. இது வரைக்குமே தாய் ரீதியாக மனசாபம் மருத்துவ செலவு எல்லாமே சந்திச்சவங்களுக்கு அது நீங்கக்கூடிய நேரம் தான். புதிய தொழில் ஒப்பந்தத்தை எல்லாமே ஏற்படுத்த போறீங்க. திட்டங்கள் சரியாக 6 அமர யோசித்து செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதால செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. வேலை தேடி வரக்கூடியவங்களா இருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி வெற்றியாகும். போராட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரனு புதனும் உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. நினைச்ச விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடை விலகும். வருமானம் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதால உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்பு இல்லாமல் இருக்காது. பிள்ளைகளுக்காக முயற்சி மேற்கொள்ளக்கூடிய நேரம். ஜீவன தன குடும்ப ஸ்தானத்தில் ராசநாதன் பார்வை இருக்கிறதால தொழில் முன்னேற்ற சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து சனிக்கிழமை நாட்களில் அனுமன் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுக்கோங்க. காரிய வெற்றிக்கு அனுமனுடைய துணை இருந்துட்டா எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். வாழ்க்கையில் வளம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.